தமிழ்நாட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்பு. வட தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பாலியல் புகாரில் சிக்கிய பிரஜ்வால் பற்றி முன்பே பாஜக தலைமையை எச்சரித்த உள்ளூர் பாஜக பிரமுகர். ஆபாச வீடியோ குறித்து எழுதப்பட்ட கடிதத்தை பாஜக தலைமை நிராகரித்ததாக தகவல். ஆபாச வீடியோக்கள் வெளியான பிரஜ்வால் விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது போன்ற போலி வீடியோ பரவிய விவகாரம். அசாம் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்தது போலீஸ். தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் பாஜக நிர்வாகியின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் ஓட்டுநர் உள்ளிட்ட மேலும் 4 பேருக்கு சிபிசிஐடி போலீஸ் சம்மன். கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நாளை விசாரணைக்கு நேரில் ஆஜராக உத்தரவு. பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஊழியரிடம் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது சிபிசிஐடி. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. டெல்லி கேபிட்டல்ஸ் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்யுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.